ஓகே. பார்த்தாச்சு. அனலிடாவை பொறுத்தளவு ஜெனரல் கேரக்டர் பார்த்தாச்சு, கிளாசிபிகேஷன் பார்த்தாச்சு, டைப் ஸ்டடி, மண்புழு பத்தி பார்த்தாச்சு. இப்ப அதுல நம்ம வந்து மெட்டாமெரிசம், நெஃப்ரிடியா, ட்ரோகோபோர் லார்வா அப்படிங்கிற டாபிக்லாம் இருக்கு. அதுல மெட்டாமெரிசம்ங்கிற டாபிக் பத்தி பார்ப்போம். மெட்டாமெரிசம். சரி, இந்த மெட்டாமெரிசம் அப்படிங்கிற ஒரு பண்பு அனலிடாவில் காணப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். மெட்டாமெரிசம்னா என்ன அப்படின்னா, பாடி வந்து செக்மெண்டா இருக்கிறது, கண்டம் கண்டமா இருக்கிறது. அதுதான் நான் வந்து மெட்டாமெரிசம்னு சொல்றேன். உதாரணத்துக்கு மண்புழு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மண்புழுல வந்து நிறைய செக்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு தெரியும். மண்புழு இந்த மாதிரி இருக்கு, இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இது மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி செக்மெண்டா இருக்கும். அப்ப அந்த பாடி செக்மெண்ட், ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா சோமைட்ஸ் அல்லது மெட்டாமியர்னு பேரு. மெட்டாமியர் தமிழ்லயும் சோமைட்டு தான், இங்கிலீஷ்லயும் சோமைட்டு தான். ஒவ்வொரு கண்டத்திற்கு பேரும் மெட்டாமியர்கள் அல்லது சோமைடுகள் அப்படின்னு பேரு. இந்த செக்மெண்ட் இருக்குல்ல, கண்டங்கள், அப்போ ஒண்ணுக்கும் பின்னாடி ஒண்ணு, ஒண்ணுக்கும் பின்னாடி ஒண்ணு, ஒண்ணுக்கும் பின்னாடி, அப்ப அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செக்மெண்ட் ஒன் பிகைண்ட் அனதர், ஒன்றன் பின் ஒன்றாக கண்டங்கள் அமைந்து காணப்படக்கூடிய முறைக்கு பேர் தான் மெட்டாமெரிசம்னு பேரு. மெட்டாமெரிசம். அப்ப கண்டங்களினுடைய அமைப்பு, அமைவிடம், கண்டங்கள் அமைந்து காணப்படும் முறை, அதுக்கு பேரு மெட்டாமெரிசம் பேரு. அப்ப அந்த மெட்டாமெரிசம்ங்கிறது பாத்தீங்கன்னா உடம்பு வந்து கண்டமா மாறி இருக்கும். இது எந்த அனிமல்ல இருக்குன்னா அனலிடாவில் இருக்குது, ஆர்த்ரோபோடாவில் இருக்குது, கார்டேட்டாவில் இருக்கு. அனலிடாவில் இருக்கு, ஆர்த்ரோபோடாவில் இருக்கு, கார்டேட்டாவில் இருக்கு. நமக்கு இருக்கா? நம்மளாம் கார்டேட்ல தானே வரோம். நமக்கு இருக்குதா? கண்டங்கள் இருக்கா நமக்கு? கண்டங்கள் இல்லைங்க சார். இல்லையா? அப்புறம் கார்டேட்னு கொடுத்துருக்காங்களே. ப்ரோ கார்டேட்டால எமிகார்டேட்டால இது மாதிரி இருக்கு சார். அதெல்லாம் கிடையாது. கார்டேட்டானா அதுலயும் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்குது. இப்ப நம்மளுக்கு 3 பார்ட் இருக்கு சார். நமக்கு ஹெட், நெக், ராக்ஸ் 3 பார்ட்டா பிரிக்கலாம் சார். இல்ல, இன்னும் நீங்க பாயிண்ட்க்கு வரலையே. அதாவது இப்ப டயப்ராம் இருக்கு இல்லைங்க சார்? என்னமா டயப்ராம் ரெண்டா பிரிக்குது இல்லைங்க சார்? அதாவது கண்டங்கள்ல இப்ப நான் படம் வந்திருக்கு பாரு, இது மாதிரி தனித்தனியா அமைப்பு இருக்கணும் உடம்புல. இப்ப இந்த மாதிரி இல்லைங்க சார் 3. ஆமா, இப்ப நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்ப அனலிடா, ஆர்த்ரோபோடாவில் இருக்குது, கண்டங்கள் இருக்கு, நமக்கு தெளிவா தெரியுது. இப்ப கரப்பான் பூச்சியோ அல்லது வந்து இப்ப மரவட்டையோ அல்லது தேலோ பாத்தீங்கன்னா கண்டமா அப்படி இருக்குது, நிறைய பாடியில இருக்குது. மண்புழுல நம்ம பார்த்தோம், அட்டைல எல்லாத்துலயும் இருக்குது பார்த்தோம். ஆனா கார்டேட்ல இருக்குதா அப்படின்னா நாம தான் கார்டேட்ல வரும். அப்ப நமக்கு கண்டமைப்பு இருக்குன்னா நமக்கு இருக்கு. எதை நம்ம கண்டமைப்புன்னு சொல்றோம்னா, இப்ப நம்ம கழுத்துல இருந்து எடுத்துக்கிட்டு நம்ம முள்ளெலும்பு லைனா எஸ் வடிவத்துல இருக்கு இல்லையா? கழுத்து முள்ளெலும்பு 7, அதுக்கப்புறம் மார்பு முள்ளெலும்பு, வயிற்றுப்பகுதி முள்ளெலும்பு, சர்வைக்கல் முள்ளெலும்பு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, லும்பார், சாக்கரல்னு சொல்றோம் இல்லையா? அந்த முள்ளெலும்பு எப்படி இருக்கு? தனித்தனியா தானே இருக்குது, ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்ச மாதிரி தானே இருக்குது. அதுதான் கண்ட அமைப்பு. நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனா ஒரு சில ஆர்கன்ல இருக்குது. அது மாதிரி பிளட் வெசல்ஸ்ல கண்ட அமைப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அது மாதிரி இப்ப இந்த எலும்பு அமைப்புல நமக்கு கண்ட அமைப்பு செக்மெண்ட் இருக்கிறதா சொல்றாங்க. செக்மெண்டா பிரிச்சிருக்கு. அதுதான் நம்ம கார்டேட்டும் வந்து இதுல சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அனலிடா, ஆர்த்ரோபோடா, கார்டேட்டா இது எல்லாமே செக்மெண்டட் அனிமல். மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒவ்வொரு செக்மெண்ட்டும் மிரர் இமேஜ் ஆஃப் த அதர் செக்மெண்ட். ஒரு கண்டத்தை இன்னொரு கண்டத்தும் ஒரு கண்டத்தை கண்ணாடியில பார்க்கும்போது அது எப்படி தெரியுதோ அதே மாதிரிதான் இன்னொரு கண்டமும் இருக்கும். அதான் மிரர் இமேஜ்னு சொல்றாங்க. சரிங்களா? கண்டங்கள் ஒத்த அமைப்புடையவை. கண்டங்கள் ஒத்த அமைப்புடையவை. ஒத்தனா ஒரே மாதிரி இருக்கும். அதான் மிரர் இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். கண்டங்கள் எப்படி இருக்குன்னா ஒத்த அமைப்புடையவைன்னு சொல்றாங்க. அப்ப இப்ப அனலிடால இருக்கும்போது ஒவ்வொரு கண்டத்திலையும் ஈச் செக்மெண்ட் கண்டைன் நெஃப்ரிடியா, பிளட் வெசல்ஸ், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், நர்வ்ஸ், மசில்ஸ் எல்லாமே இருக்குங்கிறாங்க. ஒவ்வொரு கண்டத்திலையும் தனித்தனியா நெஃப்ரிடியா இருக்கு, பிளட் வெசல்ஸ் இருக்கு, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கு, நர்வ்ஸ், மசில்ஸ் இருக்கு. சரி, இப்ப இந்த கண்டங்கள் எல்லாமே சார் டவுட் சார். சொல்லுப்பா.
சார் அந்த மண்புழு அன்னைக்கு எல்பம்ல வந்து நடத்தும் போது 14வது கண்டத்துல இருந்து நெப்ரிடியா லாஸ்ட் கண்டம் வரைக்கும் இருக்கு. கரெக்ட் கரெக்ட். சில சில இது வந்து நீங்க அப்படி சில அனிமல்ல வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஒவ்வொரு கண்டத்துலயும் கிடையாது. சரியா? இல்ல இப்ப அதுல டவுட் அது இல்ல சார். ஆனா தொண்டை நெப்ரிடியம் வந்து பாத்தீங்கன்னா 5 to 9 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல இருக்கு சார். ஆனா ஆமா. நீங்க நடக்கும்போது 14வது கண்டத்துல லாஸ்ட் கண்டத்துல தான் இருக்கும் நெப்ரிடிய துளைகள் அப்படின்னு சொன்னீங்க. அந்த புரியல நீங்க சொல்றது. தொண்டை நெப்ரிடியா சார் தொண்டை நெப்ரிடியம் 5 to 9 கண்டங்கள்ல இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. 3 டைப் ஆஃப் நெப்ரிடியம் இருக்கு அதுல. ஆமா. ஒரு பாயிண்ட் அவுட்ல கொடுக்கும்போது நெப்ரிடியம் வந்து 14வது கண்டத்துல இருந்து லாஸ்ட் கண்டம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க சார். ஆனா தொண்டை நெப்ரிடியம் 5 to 9 அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கு சார். அதை எப்படி சார் அது? ஏப்பா நெப்ரிடியம்னா பொதுவா சொல்றாங்க நெப்ரிடியம். அதுல டைப் இருக்குல்ல, நிறைய டைப். அப்ப தொண்டை நெப்ரிடியம்னா 5வது கண்டத்துல இருந்து 9வது கண்டம் வரலையும் அந்த இடத்துல தொண்டை நெப்ரிடியங்கிறது அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். மைக்ரோ நெப்ரிடியங்கிறது 14வது கண்டத்துல இருந்து கடைசி கண்டம் வரலையும் இருக்கும் மைக்ரோ நெப்ரிடியம். மெகா நெப்ரிடியங்கிறது 19வது கண்டத்துல இருந்து இருக்கும். ஆனா பொதுவா இப்படி பார்க்கும்போது ஏதாவது ஒரு நெப்ரிடியம் ஏதாவது ஒரு கண்டத்துல கனெக்ட் ஆயிருது இல்ல. அதனால பொதுவா நம்ம சொல்றாங்க. நீங்க எக்ஸாக்டா உள்ள போய் கேட்கும்போது இதுல என்ன நீங்க நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அந்த ஆன்சர் தான் நீங்க போட வேண்டியது இருக்கும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ 14வது கண்டத்துல இருந்து லாஸ்ட் கண்டம் நீங்க ஒரு மைக்ரோ நெப்ரிடியம் சொல்றீங்க. ஆமா. மேக்ரோ நெப்ரிடியம் வந்து 19வது கண்டத்துல இருந்து லாஸ்ட் கண்டம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. தொண்டை நெப்ரிடியம் 5 to 9 இருக்கு சார். ஆனா ஒரு பாயிண்ட் வந்து என்ன சொல்லிருக்குன்னா நெப்ரிடிய துளைகள் வந்து அந்த புறத்துளைகள் 5 சொன்னதுல நெப்ரிடிய துளைகள் வந்து 19வது கண்டத்துல இருந்து லாஸ்ட் கண்டம் வரைக்கும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார் பாயிண்ட். ஆனா தொண்டை நெப்ரிடியம் வந்து பாத்தீங்கன்னா 5 to 9 அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. அதுக்காக நெப்ரிடிய துளைகள்ல 14வது கண்டத்துல துவங்கி அப்படி நம்ம கொடுத்துருக்கிறதுனா அப்ப 5 to 9 எங்க திறக்குதுன்னு கேக்குறீங்க தானே? ஆமா சார். அது உடம்புல டைரக்டா வெளியில திறக்காது. உடம்பு வெளியில திறக்காது. நீ அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள போய் பாத்தீங்கன்னா தொண்டை நெப்ரிடியத்தினுடைய ஸ்ட்ரக்சர்ல போய் பார்த்தோம்னா அது டைரக்டா வெளியில திறக்காது. அது எல்லா நெப்ரிடியுமே சேர்ந்து உடம்புக்குள்ளவே ஏதாவது குடற்சுவற்றலையோ வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போய் திறக்கும். இது வந்து தொலை வந்து அவுட்டர் சர்ஃபேஸ்ல எது திறக்குதோ அது மட்டும் தான் நம்ம இதுல சொல்லியிருக்கிறோம். புற துவாரங்கள்ல எக்ஸ்டர்னல் ஹோல்ஸ். நீங்க கேட்கறது கரெக்ட் தான். இப்ப நீங்க ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பாக்குறீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். அது வந்து அப்ப டைரக்டா திறக்கலன்னு அர்த்தம். அந்த 5 முதல் 9வது கண்டத்துல நெப்ரிடியம் இருக்குது. அது உடம்புல நேரடியா வெளியில திறக்கல. அது வேற ஏதாவது ஒரு இடத்துல திறக்கும். நீங்க அதன் ஸ்ட்ரக்சருக்குள்ள போய் படிச்சு பார்த்தா தான் தெரியும். அதுல ஸ்ட்ரக்சருக்குள்ள பார்த்தா ஓபன் இல்ல, உள்ள மட்டும் தான் இருக்கு. ஓபன் இருக்கும். அதை நான் உங்களுக்கு இருக்கும்போது நான் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. அது வந்து டைரக்டா 14வது கண்டத்துல தான் மொத்தமே தொலையே வெளியில ஆரம்பிக்குது. அப்ப இந்த இது வந்து அந்த இடத்துல திறக்கல, வேற எங்கேயோ ஒரு இடத்துல திறக்குதுன்னு அர்த்தம். நெப்ரிடியா வந்து வேற எங்கேயோ ஒரு இடத்துல திறக்குது. அதான் விஷயம். அது நீங்க உள்ள போய் தொண்டை நெப்ரிடியம் படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் புத்தகத்துல. ஒரு நிமிஷம் இருக்கு, நான் வேற எங்கேயாவது இதுதான் நான் பாக்குறேன். அதனால நெப்ரிடியம் நம்ம ஒரு டாபிக் இருக்கு, அதை நம்ம பார்க்கும்போது சொல்லணும். சரி, வைக்க பாருங்க. இப்ப இந்த கண்ட அமைப்பு இருக்குல்ல, ஒரு கண்டத்துக்கும் இன்னொரு கண்டமும் வந்து கோஆபரேஷன் மெத்தட்ல தான் வேலை செய்யும். ஒண்ணு இண்டிபெண்டா வேலை செய்யாது. ஒர்க் இன் கோஆபரேஷன். அப்ப ஒரு கண்டம் இன்னொரு கண்டத்தோட இணைந்து தான் செயல்படும்னு சொல்றாங்க. எல்லா கண்டமும் ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷனல் யூனிட்டா செயல்படும். ஒரே அமைப்பாக அல்லது ஒரே சேர்ந்து சிங்கிள் ஃபங்க்ஷனல் யூனிட்டா தான் அந்த ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப உள்ள இருக்கிற ஆர்கன் வந்து உள்ள இருக்கு இல்லையா, அந்த ஆர்கன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டா இருக்குங்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன் வந்து இண்டிபெண்டன்ட். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்குன்னா அது தனியா வேலை செய்யும். பிளட் வெசல்ஸ் இருக்கா, அது தனியா வேலை செய்யும். பட் எந்த வேலை யார் செய்யறது அப்படிங்கறத ஒரு சிங்கிள் யூனிட்டா பேசி வச்சுக்கிட்டு வேலை செய்யற மாதிரி ஒரு கண்டத்துக்கும் இன்னொரு கண்டத்துக்கும் கோஆபரேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது சரிங்களா? உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன் இண்டிபெண்டா இருக்கும். பட் டோட்டலா பார்க்கும்போது ஒரு சிங்கிள் யூனிட், ஒரே குழு தானே, ஒரே உயிரினம் தானே, ஒரே உயிரினத்துல எல்லாம் சேர்ந்து அந்த வேலையை செய்யற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, மெட்டாமெரிசத்துல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மொத்தம் 8 டைப்ஸ் இருக்கு மெட்டாமெரிசத்துல. மெட்டாமெரிசம்னா கண்ட அமைப்பு தான். ட்ரூ மெட்டாமெரிசம்னு ஒண்ணு இருக்கு, சூடோ மெட்டாமெரிசம்னு ஒண்ணு இருக்கு, ஹோமோனாமஸ் செக்மெண்டேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மெட்டாமெரிசம் தான். ஹெட்டிரோனாமஸ் செக்மெண்டேஷன். ஹெட்டிரோனாமஸ்னா தமிழ்லயும் ஹெட்டிரோனாமஸ் தான். வேறுபட்ட கண்டமைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்தது எக்ஸ்டர்னல் மெட்டாமெரிசம், அதாவது வெளிப்புற மெட்டாமெரிசம்னு பேரு. வெளியில பார்க்கும்போது மெட்டாமெரிசம் தெரியும், உள்ள தெரியாது அது மாதிரி. அடுத்து எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் மெட்டாமெரிசம். வெளிப்பக்கமும் உள்பக்கமும் மெட்டாமெரிசம் இருக்கு, தனித்தனியா செக்மெண்ட் தனியாவே தெரியும். கம்ப்ளீட் மெட்டாமெரிசம் முழுசும் உடல் முழுவதும் பிரிக்கப்பட்டு காணப்படும். இன்கம்ப்ளீட் மெட்டாமெரிசம்னா கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல கம்ப்ளீட் இல்லாம கொஞ்சம் கம்பைனா இருக்குது, அது வந்து இன்கம்ப்ளீட் மெட்டாமெரிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். 8 வகையான மெட்டாமெரிசம் இருக்கு. இப்ப இதுல ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும். டிஸ்பிளே தெரியுதா? சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரூ மெட்டாமெரிசம். நீங்க நான் சொல்லும் போதே பார்த்துட்டு வந்துருங்க. நான் குரூப்ல போடும்போது இந்த வார்த்தை புரியலையே, இது என்னன்னு தெரியலையேன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. நீங்க இங்க கவனிச்சாதான் குரூப்ல போடும்போது இது புரியும். சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எல்லா இடத்தும் புரிஞ்சிடும், என்ன எழுதிருக்காங்கிறது தெரியும். ட்ரூ மெட்டாமெரிசம் யார்கிட்ட இருக்குதுன்னா அனலிடாவில் இருக்குது, ஆர்த்ரோபோடாவில் இருக்கு, கார்டேட்ல இருக்கு. உண்மையான மெட்டாமெரிசம். சரிங்களா? அப்ப உண்மையான மெட்டாமெரிசம்னா எதை வச்சு சொல்றேன்னா, அந்த கண்டங்கள் எல்லாமே மீசோடெர்ம்ல இருந்து உருவானா அது உண்மையான மெட்டாமெரிசம், ட்ரூ மெட்டாமெரிசம்னு பேரு. பாடி செக்மெண்ட் பேஸ்ட் ஆன் த மீசோடெர்ம். சரிங்களா? அப்ப மீசோடெர்ம்ல இருந்து உருவாகும். அப்ப கண்டங்கள் எல்லாமே என்னன்னா மீசோடெர்ம்ல இருந்து உருவாகும் அப்படின்னு ஒரு பாயிண்ட், முக்கியமான ஒரு பாயிண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது இப்ப அனிமலுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி நேரா ஒரு அனிமல் இருக்குன்னா மேல இருக்கிறது ஆன்டீரியர்னு சொல்றோம், கீழே கடைசியில இருந்தா போஸ்டீரியர்னு சொல்றோம். இப்ப நியூ செக்மெண்ட் வந்து இந்த போஸ்டீரியர் ரீஜன்ல உடலுடைய பின் பகுதியில, உதாரணத்துக்கு ஏனல் செக்மெண்ட்னா மலவாய் துளை இருக்குல்ல, மலவாய் துளைக்கு பக்கத்துலதான் புதிய கண்டங்கள் உருவாக்கப்படும் சொல்றாங்க. உருவாகி பழைய கண்டம்லாம் மேல வந்துடும், புது கண்டம்லாம் இங்க பக்கத்துல இருக்கும். சரிங்களா? அப்ப கண்டங்கள் எந்த இடத்துல உருவாகுதுன்னா போஸ்டீரியர் எண்டு நியர் த ஏனல் செக்மெண்ட். அப்ப மலவாய் துளை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கண்டங்கள் உருவாக்கப்பட்டால் அதுதான் ட்ரூ மெட்டாமெரிசம். அப்ப யங்கஸ்ட் செக்மெண்ட் எங்க இருக்கும்? போஸ்டீரியர் எண்ட்ல இருக்கும். ஓல்டஸ்ட் செக்மெண்ட் எங்க இருக்கும்? கழுத்து பகுதிகள்லாம் ஓல்டஸ்ட் செக்மெண்ட் இருக்கும். செக்மெண்ட். அப்ப எல்லா செக்மெண்ட்டுக்கும் இடையில கோஆபரேஷன் இருக்கும், ஒத்துழைப்பு இருக்கும். ஒரு கண்டம் மற்றொரு கண்டத்தோட சேர்ந்துதான் செயல்படும்னு சொல்றாங்க, அதான் கோஆபரேஷன். இது மாதிரி இருந்தா அதெல்லாம் உண்மையான மெட்டாமெரிசம். சரிங்களா? உண்மையான மெட்டாமெரிசம். புவனா சொல்லுங்க, உண்மையான மெட்டாமெரிசம்னா என்னன்னு சொல்லுங்க. புவனா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. யுவராஜா இருக்கீங்களா? கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. என்னம்மா? ராஜேஸ்வரி இருக்கீங்களா? சொல்லுங்க சார். உண்மையான மெட்டாமெரிசம்னா அது ஒரு 5 பாயிண்ட் சொன்னல, என்னன்னு சொல்லுங்க. மீசோடெர்ம்ல இருந்து செக்மெண்ட் ஃபார்ம் ஆகும் சார். Very good. நியூ செக்மெண்ட் வந்து போஸ்டீரியர் எண்ட் நியர் ஆனல் செக்மெண்ட்ல இருந்து இருக்குங்க சார். ஓல்டர் Very good. செக்மெண்ட் தான் வந்து ஆன்டியர் எண்ட்ல இருக்குங்க சார். செக்மெண்ட் ஒர்க் இன் கோஆபரேஷன். ஓகே, வெரி குட். இது மாதிரி இருந்தா அதெல்லாம் ட்ரூ மெட்டாமெரிசம். ஓகேவா? எஸ் சார். இப்ப நாடாப்புழுல கண்டங்கள் எங்க உருவாகுது? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. நாடாப்புழு நம்ம நடத்திட்டோம்ல, அப்ப அது ட்ரூ மெட்டாமெரிசமா சூடோ மெட்டாமெரிசமா? சூடோ மெட்டாமெரிசம் சார். அது சூடோ மெட்டாமெரிசம். ஆமா, ஏன் அது சூடோ மெட்டாமெரிசம்னா கழுத்து பதில கண்டங்கள் உருவாகுது. அந்த ஸ்கோபிலான்னு சொல்றாங்கல்ல, கழுத்துக்கு பதில ஸ்கோலக்ஸுக்கு கீழே கண்டங்கள் உருவாக்கப்படுகிறது. அதனால அது வந்து ஆன்டீரியர்ல செக்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால அது வந்து சூடோ மெட்டாமெரிசம்னு சொல்றோம். இப்ப அதுதான் பார்க்க போறோம். இப்ப அடுத்தது இங்க பாருங்க, சூடோ மெட்டாமெரிசம் அல்லது ஸ்ட்ரோபலைசேஷன் அல்லது சூப்பர்ஃபிஷியல் மெட்டாமெரிசம், என்னென்ன பேர் இருக்கு பாருங்க. சூடோ மெட்டாமெரிசம், ஸ்ட்ரோபலைசேஷன் அல்லது சூப்பர்ஃபிஷியல் மெட்டாமெரிசம்னு பேரு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டேப் ஹோம் கொடுத்துருக்காங்களா? அப்ப பாடி செக்மெண்ட் பேஸ்ட் ஆன் செக்மெண்ட் ஆஃப் எக்டோடோம். அப்ப இந்த செக்மெண்ட் எங்க இருந்து உருவாகுதுன்னா எக்டோடம்ல இருந்து உருவாகுது. முன்ன ட்ரூ மெட்டாமெரிசம் ட்ரூ செக்மெண்ட்ல எங்க இருந்து உருவாகுது? மீசோடம்ல இருந்து உருவானது. ஆனா இது பாத்தீங்கன்னா எக்டோடம்ல இருந்து உருவாகுது ஒண்ணு.
நியூ செக்மெண்ட் ஃபார்ம் ஆகிற ஏரியா எதுன்னா ஆன்டீரியர் எண்டு, பிஹைண்ட் த ஸ்கோலக்ஸ். கழுத்து பகுதியில உடலுடைய முன்முனை பகுதி ஆன்டீரியர் செக்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்ப யங்கஸ்ட் செக்மெண்ட் அந்த கழுத்து பகுதியிலே இருக்கும் ஆன்டீரியர் எண்டு. ஓல்டஸ்ட் செக்மெண்ட் எங்கன்னா போஸ்டீரியர் சைடுல இருக்கும். அப்ப இதுல இருக்கக்கூடிய கண்டங்கள் வந்து கோஆபரேஷன் மெத்தட்ல வேலை செய்யாது, ஒவ்வொன்றும் இண்டிபெண்டா வேலை செய்யுங்கிறாங்க. அப்ப செக்மெண்ட் ஒர்க் அஸ் இண்டிபெண்டன்ட் யூனிட், நோ கோஆபரேஷன் பிட்வீன் த செக்மெண்ட் சொல்றாங்க. இது மாதிரி இருந்தா அது வந்து சூடோ மெட்டாமெரிசம். அப்படியே அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க. செல்வகுமார் இருக்கீங்களா சார்? செல்வகுமார் இருக்கீங்களா? செந்தில்ராஜ், செல்வம், செல்வம் இருக்கீங்களா? சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க. சொல்லுங்க சூடோ சார். மெட்டாமெரிசம் அப்படி சொல்லுங்க. சூடோ மெட்டாமெரிசம் ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க. சார் இது வந்து நாடாப்புழுல இருக்கு சார். டேப் ஃபார்ம்ல இருக்கு சார். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூடோ மெட்டாமெரிசம் அல்லது ஸ்டெபிலைசேஷன் ஆர் சூப்பர்ஃபிஷியல் மெட்டாமெரிசம் அப்படின்னு கூட சொல்லலாம் சார். செக்மெண்ட் எத்தனை ஃபார்ம் ஆகும் சார்? இது வந்து கழுத்து பகுதி சார். ஸ்டெபிலைசேஷன் அந்த தலைக்கு கீழே. ஆமா, தலைக்கு கீழே கழுத்து பகுதி இல்லைன்னா ஆன்டீரியர் எண்டு, அதாவது உடலின் முன்முனை பகுதியிலிருந்து கண்டங்கள் உருவாக்கப்பட்டால் அந்த கண்டமைப்பு வந்து சூடோ மெட்டாமெரிசம் அல்லது பொய்யான மெட்டாமெரிச கண்டங்கள் அப்படின்னு பேரு. இது கண்டிப்பா கேட்பாங்க. இதெல்லாம் வந்து எவல்யூஷனரி சிக்னிபிகன்ஸ், அது மாதிரி முக்கியமானது. இது கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ஏற்கனவே வந்திருக்குது. இதுல இருந்து இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மாதிரி சூடோ மெட்டாமெரிசம் செக்மெண்ட் பொறுத்தளவு எக்டோடம்ல இருந்து தான் உருவாகும். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஹோமோனாமஸ் செக்மெண்ட் பாருங்க. ஹோமோனாமஸ் செக்மெண்ட். ஹோமோனாமஸ்னா பாருங்க, எல்லா செக்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. ஐடென்டிக்கல், ஆல் செக்மெண்ட் ஆர் ஐடென்டிக்கல். இது வந்து எங்க இருக்குன்னா, இது பிரிமிட்டிவ் கண்டிஷன். இப்ப இல்லையா, இப்ப இருக்கக்கூடிய அனிமல்ல இந்த டைப் ஆஃப் செக்மெண்ட் கிடையாது. ஆனா சில பாலிகீட்டா உயிரிகள் இருக்குல்ல, பாலிகீட்ஸ்ல அனலிடால பாலிகீட்டா, ஒலிகோகீட்டா, ஹைருடரினேரியா அப்படின்னு நம்ம ஒரு 3 கிளாஸஸ் நம்ம படிப்போம். அதுல பாலிகீட்டா உயிரினங்கள்ல தலைப்பகுதியில மட்டும் இந்த வகையான செக்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சப்பாலிசேஷன் சொல்றோம். தலை மற்றும் வால் பகுதிகளில் இந்த டைப் ஆஃப் செக்மெண்ட் இருக்கு. ஹோமோனாமஸ் செக்மெண்ட்னா நீங்க 2 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா செக்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும், ஐடென்டிக்கலா இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய அனிமல்ல கிடையாது. இருந்தாலும் பாலிகீட் உயிரினங்கள்ல தலைப்பகுதி மற்றும் வால் பகுதியில் இருக்கக்கூடிய கண்டங்கள் எல்லாம் ஹோமோனாமஸ் டைப் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான். அடுத்தது ஹெட்டிரோனாமஸ் செக்மெண்ட். ஹெட்டிரோனாமஸ் அதுல தெரியுது. ஹெட்டிரோனா வேறுபட்ட, ஹோமோனா சேம், ஐடென்டிக்கல், இது நான் ஐடென்டிக்கல். அப்ப செக்மெண்ட் இஸ் டிசிமிலர். அப்ப ஒவ்வொரு கண்டமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்கிறாங்க. அது மாதிரி இருந்தா அது ஹெட்டிரோனாமஸ் செக்மெண்ட். எக்ஸாம்பிள் வந்து ஆர்த்ரோபோடு, கார்டேட். ஞாபகம் வச்சுங்க. ஹெட்டிரோ நமக்கு இருக்கிற செக்மெண்ட்லாம் என்ன டைப்னா ஹெட்டிரோனாமஸ் செக்மெண்ட் அப்படின்னு பேரு. அடுத்த செக்மெண்ட் பாருங்க, எக்ஸ்டர்னல் மெட்டாமெரிசம். எக்ஸ்டர்னல் மெட்டாமெரிசம் பேர்ல இருக்கு, எக்ஸ்டர்னல் மெட்டாமெரிசம். அப்ப மெட்டாமெரிசம் பார்த்தோன்னா வெளிப்பக்கம் தான் எக்ஸ்டர்னலா தெரியும். அல்ல உள் பக்கம் பார்த்தீங்கன்னா மெட்டாமெரிசம் இருக்காது. இன்டர்னலி நாட் மார்க்டு பை பார்ட்டிஷன் சொல்றாங்க. உள் பக்கமா பார்ட்டிஷன். உதாரணத்துக்கு இப்ப நான் படம் வரையணும் பாருங்களேன். இந்த மாதிரி படத்துல இது மாதிரி இருக்கும். அப்ப மேல வந்து இப்படி தெரியும். அப்ப மேல இருந்து பார்த்தா செக்மெண்ட் தெரியும். இந்த பக்கம் வெளிப்பக்கம் எக்ஸ்டர்னலா பார்த்தா செக்மெண்ட் தெரியும். உள் பக்கமா இங்க வந்து செக்மெண்ட் இருக்காது. இந்த செப்டாங்கிற சுவர் இருக்காது, இது மாதிரி இருக்காது. அப்ப அது மாதிரி இருந்தா அது வந்து எக்ஸ்டர்னல் மெட்டாமெரிசம்னு பேரு. எக்ஸாம்பிள் ஆர்த்ரோபோடாவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆர்த்ரோபோடாவில் எக்ஸ்டர்னல் மெட்டாமெரிசம். எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் மெட்டாமெரிசம்னா என்ன? செக்மெண்ட் அக்கர் இன் எக்ஸ்டர்னலி as well as இன்டர்னலி. அப்ப செக்மெண்ட் வெளிப்பக்கமும் நல்லா தெளிவா தெரியும், உள் பக்கமும் செக்மெண்ட் பிரிஞ்சு காணப்படும் சொல்றாங்க. அப்ப அந்த பிரிக்கக்கூடிய சுவருக்கு பேரு செப்டான்னு பேரு, செப்டா. அப்ப உடலுடைய உள்பகுதியில கண்டங்களை பிரிக்கக்கூடிய சுவர் பகுதி, கண்ட சுவர் பகுதி, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா செப்டா. கண்டங்களை பிரிக்கும் சுவர் பகுதிக்கு பேர் செப்டா. எக்ஸாம்பிள் வந்து அனலிடா. இப்ப அனலிடாவை பத்தி தானே பாக்குறோம்.
அனலிடா இருக்கக்கூடிய செக்மெண்ட் என்ன டைப் பண்ண எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் மெட்டாமெரிசம் தான், கம்ப்ளீட் மெட்டாமெரிசம். அதனால அது எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் மெட்டாமெரிசம் அப்படின்னு பேரு. அடுத்தது கம்ப்ளீட் மெட்டாமெரிசம். கம்ப்ளீட் மெட்டாமெரிசம்னா செக்மெண்டேஷன் அக்கார் இன் ஆல் ஆர்கன். ஒவ்வொரு உறுப்புலையும் செக்மெண்டேஷன் இருக்குங்கிறாங்க. ஒவ்வொரு உறுப்புலையும் கண்ட அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் அனலிட். இன்கம்ப்ளீட் மெட்டாமெரிசம்னா என்ன பாருங்க, செக்மெண்டேஷன் நாட்ஸ் இன் ஆல் ஆர்கன். அப்ப எல்லா ஆர்கன்லயும் செக்மெண்டேஷன் இருக்காது, சில ஆர்கன்ல செக்மெண்டேஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஆர்த்ரோபோடா, காது. இப்ப நமக்கெல்லாம் செக்மெண்டேஷன் எல்லா ஆர்கன்லயும் இருக்குதான்னா இல்ல. குடல்ல செக்மெண்ட் இருக்கா இல்ல. ஆனா எலும்புல செக்மெண்ட் இருக்குல்ல, எலும்புல தனித்தனி எலும்பா தானே இருக்கு. நமக்கு எலும்புல செக்மெண்ட் இருக்கு. அந்த செக்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கல இல்ல. சில எலும்பு சின்னதா இருக்கும், சில எலும்பு பெருசா இருக்கும், சில எலும்பு நீளமா இருக்கும், சிலது குட்டையா இருக்கும். அது மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப அதெல்லாம் அது மாதிரி இருந்தா அது வந்து இன்கம்ப்ளீட் மெட்டாமெரிசம் அப்படின்னு பேரு. சரிங்களா? இது இன்கம்ப்ளீட் மெட்டாமெரிசம். இதான் 8 டைப். சரி, இந்த மெட்டாமெரிசம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு 2-3 சயின்டிஸ்ட் சில தியரியை போஸ்ட்லேட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் தியரி வந்து கான் தியரி அல்லது ஃபிஷன் தியரின்னு ஒண்ணு இருக்கு. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் தியரி வந்து கான் தியரி அல்லது ஃபிஷன் தியரி. ரெண்டாவது வந்து சூடோ மெட்டாமெரிசம் தியரி. மூணாவது லோகோமோட்டரி மெட்டாமெரிசம் தியரி. 3 தியரி இருக்கு. கான் அல்லது ஃபிஷன் தியரி, சூடோ மெட்டாமெரிசம் தியரி, லோகோமோட்டரி மெட்டாமெரிசம் தியரி. இது அப்படியே மனப்பாடம் பண்ணீங்க அவ்வளவுதான். தமிழா இருந்தாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் சரி. கான் கோட்பாடு பெரிய அதாவது பிளவு கோட்பாடு, பொய் மெட்டாமெரிக் கோட்பாடு, அடுத்தது லோகோமோட்டரி மெட்டாமெரிசம் கோட்பாடு. லோகோமோட்டரினா இடப்பெயர்ச்சி மெட்டாமெரிக் கோட்பாடு அப்படின்னு பேரு. இங்கிலீஷ்ல அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த தியரியில என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு தியரியிலும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. கான் அல்லது ஃபிஷன் தியரியில என்ன சொல்றாங்கன்னா, அப்ப ஒவ்வொரு அனிமலும் தனித்தனியா ஒரு ஜாய்ட் இருக்கு, அந்த ஜாய்ட் எல்லாமே ஒரு செயின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அது அனிமல் இஸ் ரியலி செயின் ஆஃப் இண்டிவிஜுவல் ஜாய்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஒவ்வொரு ஜாய்டும் ஒரு செக்மெண்டா செயல்படுது. சரியா? ஒவ்வொரு ஜாய்டும் ஒரு செக்மெண்ட், ஒவ்வொரு ஜாய்டும் ஒரு உறுப்பு. அந்த உறுப்பு வந்து தனித்தனியா டிட்டாச் ஆகாம ஒரே அனிமலுக்குள்ள இருக்கு. அப்ப ஒரே அனிமலுக்குள்ள இருக்கிறதுனாலதான் அந்த செக்மெண்டே ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? This segment gradually integrated morphologically as well as physiologically merged into one complete individual. அப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒரு சுவாய்டு, ஒவ்வொரு சுவாய்டும் ஒரு உறுப்பு. அப்போ ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியா வேலையை செய்யும். ஆனா அது பிரிஞ்சு வந்தா ஒவ்வொன்றும் தனித்தனி உயிரினமாக மாறும். ஆனா அப்படி பிரிந்து வராமல் ஒரே உயிரினத்துல இருந்து எல்லா செக்மெண்ட்டும் இன்டகிரேட் ஆக்கப்படுது, ஒருங்கிணைக்கப்பட்டு உடல் அமைப்பிலையும் ஒருங்கிணைக்கப்பட்டு, உடல் செயல்கள்லையும் ஒருங்கிணைக்கப்பட்டு, அதுக்குள்ளே பணியை பிரிச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதான் கான் அல்லது ஃபிஷன் தியரி. கான் அல்லது ஃபிஷன் தியரி. அடுத்து சூடோ மெட்டாமெரிசம் தியரி பாருங்க. சூடோ மெட்டாமெரிசம் தியரி என்ன அப்படின்னா, ஆன்செஸ்டர் வாஸ் அன்செக்மெண்டட். இதனுடைய முன்னோடி உயிரினம் இருக்குல்ல, பேரண்ட் ஆர்கானிசம், பேரண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஆன்செஸ்டர், அவங்க எல்லாம் அன்செக்மெண்டடா இருந்தாங்க. சரியா? அப்புறம் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரும்போது நடுவுல ஒரு சுவர் உருவாகி, செப்டாங்கிற சுவர் உருவாகி, அப்ப அந்த அன்செக்மெண்டட் அனிமல் பிகம் செக்மெண்டட் பாடி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு சூடோ மெட்டாமெரிசம் தியரின்னு பேரு. சூடோ மெட்டாமெரிசம் தியரி. ஒன்றும் இல்ல, அன்செஸ்டர்லாம் அன்செக்மெண்டடா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து செக்மெண்டா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது பேர் சூடோ மெட்டாமெரிசம் தியரின்னு பேரு. சரி, அடுத்து லோகோமோட்டரி மெட்டாமெரிசம்னு பேரு, இன்னொரு தியரி. லோகோமோட்டரி மெட்டாமெரிசம். பாடி வந்து என்ன பண்ணுது, தனித்தனி செக்மெண்டா பிரேக்கப் ஆயிடுது. பாடி தனித்தனியா உடைஞ்சி செக்மெண்டா மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்காகன்னா மூவிங் பர்பஸுக்காக. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு லோகோமோஷன் ஈஸியா லோகோமோட் பண்ணணும், அல்ல ஸ்விம் பண்ணணும் அப்படின்னா ஒரே பாடியா இருந்தா அதால நீந்த முடியாது. அதனால பாடியை என்ன பண்ணுது, பிரேக்கப் பண்ணி கண்டமா மாத்திக்குது. கண்டமா மாத்திக்கிட்டா பாம்பு மாதிரி அந்த செர்பன்டைன் ஸ்விம்மிங் மூவ்மெண்ட்டுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறாங்க.
செர்பன்டாலஜின்னு என்னன்னு தெரியுமா? செர்பன்டாலஜி ஸ்டடி ஆஃப் ஸ்னேக்கா? வெரி குட், சூப்பர். ஸ்டடி ஆஃப் ஸ்னேக்ஸ், அது ஒரு பிரான்ச். பாம்புகளை பற்றி படிக்கும் ஒரு அறிவியல் பிரிவு செர்பன்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர்வன பற்றி படிக்கக்கூடிய ஒரு பிரிவுக்கு பேர் என்ன? ஊர்வன. ஹெர்பட்டாலஜி. ஆமா, ஹெர்பட்டாலஜி சார். வெரி குட். ஹெர்பட்டாலஜி, ஹெர்பட்டாலஜி, ஹெர்பட்டாலஜி. ஊர்வனை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு ஹெர்பட்டாலஜி. பாம்புகளை பற்றி படிக்கும் ஒரு அறிவியல் பிரிவு செர்பன்டாலஜி, செர்பன்டாலஜி. லோக்கோமோட்டரி மெட்டாமரிசம்னா லோக்கோமோட்டரி பர்பஸுக்காக பாடி வந்து செக்மெண்டா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதான் லோக்கோமோட்டரி மெட்டாமரிசம். சரி, இந்த மெட்டாமரிசம் ஏன் இருக்கணும், எதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அனிமல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னு லொக்கமோஷன். ஃபர்ஸ்டே சொல்றாங்க, ஃபெசிலிட்டேட் லொக்கமோஷன், இடப்பெயர்ச்சி செய்வது எளிதாக அமைகிறது உயிரினத்திற்கு. சரிங்களா? அப்புறம் டிவிஷன் ஆஃப் லேபர், பணிகளை பிரித்து, இந்த பணியை நீ செய்ய, இந்த பணியை நான் செய்யறேன்னு பணிகளை பிரித்து செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, இந்த 3 தியரியும் யாரு சொல்லுவா? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க பாப்போம். 3 தியரியும் சொல்லுங்க யாராவது ஒருத்தங்க.